Hi friends, welcome to Hills and Me channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோத்தகிரியில மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி என்னென்ன ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் அதாவது வீட்லயே பண்ணிட்டு வராங்க. அதை பத்தி நான் சொல்றதை விட அவங்க ஓனர் சொன்னா நல்லா இருக்கும். ஸோ இது எங்கே லொக்கேட் இருக்குன்னா கோத்தகிரி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆன் ஸ்க்ரீனில் அவங்க பேசும்போதும் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன். ஸோ ப்ளீஸ் விசிட், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்புறம் எந்தெந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொல்லுங்கள். இனிமேல் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கடையோட அவுட்லுக். சின்ன கடையாக இருந்தாலுமே ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. வாங்க நம்ம போய் கேட்கலாம். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கு. ஓகே ஆண்டி. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லுவீங்களா? ஓகே. கருவேப்பிலை பொடி அப்போ நிறைய தினமும் ஷாம்பு போடுறாங்க. தினமும் ஷாம்பு போடும்போது அதோட வேறு இதெல்லாமே ரொம்ப வீக் ஆகி விழுந்துருது. அப்ப என்னன்னா நம்ம மேல போடுறத விட உள்ளுக்குள்ளேயும் சாப்பிடணும். கருவேப்பிலை பொடி வந்து தினமும் ஒரு 48 நாள் தொடர்ந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா இது கருவேப்பிலை சாத பொடி தான். சரி சரி. ஆமா, இது சுடு சாப்பாட்டுல போட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். பருப்பு பொடி மாதிரி பருப்பு பொடிக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த கருவேப்பிலை பொடியை சாப்பிட்டுக்கலாம். அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கூந்தல் வளர்ச்சி அடையும், தடிமனா இருக்கும், கருமை நிறமாவும் இருக்கும். ஆமா, இள நிறம் இருக்கிறவங்க எல்லாமே தாராளமா சாப்பிடலாம். கண்டிப்பா தாராளமா சாப்பிடலாம். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு முருங்கை பொடி. ஆமா, முருங்கை பொடி வந்து அதிகமா உலக சந்தையில உங்களுக்கே தெரியும். முருங்கை பொடி அவ்வளவு இது இருக்கு, இரும்பு சத்து. ஆமா, இரும்பு சத்து, அப்படி நோய் எதிர்ப்பு சத்து முருங்கையில் இல்லாத இதே இல்லை. அதான் முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான்னு சொல்லுவாங்க. அப்ப வெறுங்கைன்னா குச்சி ஊன மாட்டாங்க, சாக மட்டும் நல்லா ஸ்ட்ரைட்டா நடந்து தேவையில்லை. இந்த வயசானவங்க அந்த குச்சியே இல்லை, குச்சி இல்லாத போய் சேருவாங்க. அப்ப அந்த மாதிரி அப்ப முருங்கை சாதப்பொடி இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். வெளியூர்ல இருந்து அதிகமா வாங்குறாங்க. அதே மாதிரி தாங்க இது வந்து கரிசலாங்கண்ணி எண்ணெய். ஓ ஆமா, சரி 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 சரி. கரிசாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, கையாந்தரை கரிசாலை. அப்ப இது வந்து இதுவும் கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா இப்ப மெயினா பசங்களுக்கும் கூட ரொம்ப முடி பத்தி தான் பிரச்சனை. ஆமா ஆமா. இது வந்து கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, செம்பருத்தி, மருதாணி, அதிமதுரம். அதிமதுரம் சேர்த்துறோம். இந்த எண்ணெய்க்கு அதிமதுரம் சேர்த்தும் போது என்னன்னா இந்த சொட்ட தலையில கூட கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாதான் முடி வளரும், உடனே வர முடி வளர தொடங்கும். ஆமா, அது கரிசலாங்கண்ணி எண்ணெய். செக்கு தேங்காய் வாங்கி, மரச்செக்கு தேங்காய் வாங்கிதான் வீட்லயே தயார் பண்றோம். ஓகே, அங்கே வீட்லயே இது வீட்லயே ரெடி பண்றோம். எல்லாமே கையில தான் பண்ணுவீங்களா செக்கு? இல்ல அந்த மாதிரி இல்ல, செக்கு எண்ணெய் விக்கிறாங்க. அந்த எண்ணெய் கடையில வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லயே அடுப்புல மூலிகை எல்லாம் போட்டு காய்ச்சி எடுக்கிறோம். சரி சரி சரி. ஓகே ஓகே. நம்ம கடையில என்னன்னா எல்லா மூலிகை பொடியும் இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். எல்லா மூலிகையும் இருக்குது. சித்திரத்தை, சீந்தில் கொடி, அப்புறம் சிறுபீலை, இதெல்லாமே ஒவ்வொரு நோய்க்கு உண்டான இதுதான். இது எல்லா மூலிகை பொடியும் இருக்குது, நீங்க வந்து மார்க்கெட்ல வாங்கிக்கலாம். சரி சரி சரி. ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அவங்க வேணும்னாக்க ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லணுமா, இல்ல எப்படி? அது முன்னாடி ப்ரீ ஆர்டர் பண்ணணுமா, இல்ல எப்பவுமே நம்ம கிட்ட வந்தாங்கன்னா கடையில ஸ்டாக் இருந்தா இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா சொன்னாங்கன்னா ஒரு 4 நாள்ல ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஆர்டர் எத்தனை பாக்கெட் இருந்தாலுமே பண்ணிக்கலாம். ஏன்னா இது நிழல் காய்ச்சல் ஒரு நாள்ல பண்ண முடியாது. ஆமா சரி சரி. முருங்கையே எடுத்துட்டீங்கன்னா முருங்கையில வந்து
கரெக்டா அதுக்கு ஒரு ரொம்ப காயம் கூடாது, ரொம்ப ஈரமா இருக்க கூடாது. நிழல் காய்ச்சல் ஒரு 30 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரம் அது கணக்கு. ஓ சரி சரி. ரொம்ப ரொம்ப உளுந்துச்சுன்னா வாசம் இருக்காது, சத்து இருக்காது, பச்சையமும் போயிடும் 90%. அப்ப அந்த மாதிரி நம்ம பண்றதுனால நமக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 4 நாளாவது டைம் வேணும், கண்டிப்பா டைம் வேணும். ஓகே ஓகே ஓகே. ஒரு 100க்கு ஒரு 50 பேர்த்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஆண்டி. 50 பேர்த்துக்கு என்னன்னா கல்லீரல் மண்ணீரல் கெட்டு போகுது. கெட்டு போனா கல்லீரல் மண்ணீரல் தன்னோட வேலை செய்யாதனாலதான் சர்க்கரை பிரிக்காதனாலதான் அது இன்சுலின் அவங்க அதுதான் ராஜ உறுப்பு. அவங்களோட வேலை அவங்க செய்ய முடியாத கட்டத்துலதான் சர்க்கரை அளவு அதிகமாகுது. அப்ப என்னன்னா மனிதன் யாரா இருந்தாலுமே துவர்ப்பு சுவை அதிகமா உடம்புல கூட்டிட்டே இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சுகருக்கு மாத்திரை குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க, மாத்திரை சாக மட்டும் மாத்திரை குடிச்சிட்டே தான் இருக்கணும். கல்லீரல் மண்ணீரல் வேலை செய்ய ஆரம்பிக்காது. இவங்க செய்ய வேண்டிய வேலை மாத்திரை செய்யும். பக்க விளைவுகள் அதிகமா இருக்குது மாத்திரையில. ஆமா, ஏன்னா உதாரணத்துக்கு என் தாயாரே இறந்துட்டாங்க. ஆமா, அவங்க நான் சொன்னதெல்லாம் கேட்கல, அதனால இதாச்சு. அதுக்கு என்ன சிறு குறிஞ்சான் அதிகமா துவர்ப்பு சுவை. இது கல்லீரல் மண்ணீரல் அந்த சர்க்கரை அளவே ரொம்ப ரொம்ப கட்டுக்குள்ள கொண்டு வரும். ஓகே 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 ஆண்டி. அதே மாதிரி நாவல் கொட்டை பொடி, இது நகாப்பழம் நாவல் கொட்டை பொடி, இது ரொம்ப நல்லது. இது என்ன, இது துவர்ப்பு சுவை தானே? ரெண்டு துவர்ப்பு அதிகம். ஆமா, இது வந்து ரெண்டுமே இது உணவு தானே, உணவே மருந்துங்கிற மாதிரி. இது காலையில இது ஒரு ஸ்பூன், அது ஒரு ஸ்பூன் ஒன்னா சேர்த்து ஒரு அரை கிளாஸ் சுடுதண்ணியில கலக்கிட்டு குடிச்சுக்கலாம் வெறும் வயிற்றுல. ஆமா, என்னன்னா வெறும் வயிற்றுல குடிக்கும் போது என்னன்னா அவங்க பேஸ்ட் உபயோகப்படுத்தி, என்னோட தனிப்பட்ட இது பேஸ்ட் வேண்டாம், சும்மா பல்பொடி கரிசலாங்கண்ணி அது இது போட்டு எத்தனையோ பல்பொடி இருக்குது, கருவேலம்பட்டை பல்பொடி, அந்த பல்பொடி போட்டு விளக்கிட்டு குடிக்கல. இல்லாட்டி சும்மா வாய் கொப்பிடிச்சிட்டு குடிங்க, கெமிக்கல் உள்ள போக வேண்டாங்கிற. ஆமா, இது சுடுதண்ணியில குடிச்சுக்கலாம், ரொம்ப நல்லது இது. ஏன்னா துவர்ப்பு சுவை சேர சேர இன்சுலின் சுரக்கும், புண்ணு ஆனா கூட சீக்கிரம் சரியாகும். ஆமா, இப்ப வைரஸ் காய்ச்சல் வருது இல்லையா, வைரஸ் காய்ச்சல் அதிகமா வருது. அப்ப என்னன்னா வருமுன் காப்போங்கிற மாதிரி கபசுர குடிநீர் வந்து கண்டங்கத்திரி, தூதுவளை, அப்புறம் முசுக்க, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மாதிரி எல்லா மூலிகையும் கலந்து கபசுர குடிநீர் இருக்குது. அதை நீங்க வாங்கி குடிநீருக்கு பதிலா கண்டிப்பா ஹாஸ்பிடல்லுமே இதுதான் சஜஸ்ட் பண்றாங்க. ஆமா, எந்த பிரச்சனை இருந்தனா குடிங்க. ஆமா ஆமா, கபசுர குடிநீர் குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா. குழந்தைங்கள்ல இருந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஆமா, எல்லாம் மூலிகை தான், எந்த இது இல்லை. இது மாத்திரை தேடி போகும்போது மாத்திரைங்கிறது தற்காலிக ஒரு நிவாரணி தான். நம்மளுக்கு அது கியூர் கிடைக்காது. இது ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அவங்களுக்கே தெரியும்ல அந்த டிஃபரன்ஸ். ஆமா தெரியும், பொறுமை வேணும். கண்டிப்பா. ஆமா, பொறுமை இருந்து கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சு நல்லா இருக்கலாம். இது என்னன்னா ஆவாரம்பூ, மஞ்சள், பாசி பயிறு, குப்பை மேனி இலை, மகிழம்பூ, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் போட்டு நாங்களே முகத்துக்கு பொடி தயாரி. ஆமா, கேர்ள்ஸ் இந்த மஞ்சள் போட்டு குளிப்பாங்கல, மஞ்சள் கம்மியா தான் போட்டுருக்கு, பாய்ஸும் போடலாம். பாய்ஸ் போடலாம். ஓகே ஓகே. இதனால என்ன உங்களுக்கு நன்மை? அது என்னன்னா கரும்புள்ளி வராது. கரும்புள்ளி வராது, அப்புறம் வெடிப்பு, அப்புறம் நிறம் வந்து கண்டிப்பாக க்ளோ கிடைக்கும். ஆமா, நல்ல ஷைனிங்கா, முகம் ஷைனிங் ஆகும். இந்த பொடி என்ன பண்றோம்னா ஒரு ஸ்பூன் எடுத்து பால்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு, அப்புறம் நம்ம முகத்துல ஒரு 5 நிமிஷம் அப்ளை பண்ணிட்டு, இப்ப இங்க குளிர் பிரதேசம் வெதுவெதுப்பான தண்ணி, கீழே சமவெளியா இருந்தா பச்சை தண்ணியில முகம் கழுவுனா போதும். அப்ப என்னன்னா இது போட்டோம்னா சோப் போடக்கூடாது, எந்த கிரீமும் போடக்கூடாது, கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே போடக்கூடாது. பொல்லினா அவங்களுக்கு ரொம்ப தெரியும், அவங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா, கண்டிப்பா தெரியும். ஓகே ஓகே. இப்ப இந்த டப்பா மாதிரி கிடைக்குதா இல்ல பாக்கெட்லயும் கிடைக்குதா நம்ம கிட்ட? அந்த டப்பா எடுத்தீங்களா? ஆமா, இது ஆவாரம்பூ பொடி வந்து நாங்க பாக்கெட்ல கொடுக்குறோம். இப்ப ரெடிமேடா இது
ப்ரிப்பேர் பண்ணி ஆமா வச்சிருக்கீங்க. இப்பதான் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் லேபிள் ரெடி ஆயிட்டு ஓ இருக்கு. சரி 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 சரி. அதுதான். ஓகே ஓகே ஓகே. இப்ப என்னன்னா நிறைய தோல் பிரச்சனை நிறைய இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து தினமும் மூலிகை தேடி நாங்க இது பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப என்னன்னா நாங்க குப்பை மேனி சோப்பும் தேங்காய் குப்பை மேனி வேப்பிலை அப்புறம் வெப்பாலைன்னு சொல்லி ஒரு இலை இருக்கும், அதெல்லாமே தோலுக்கு நல்லது. வெப்பாலை இதெல்லாம் போட்டு சோப்பு தயாரிச்சிருக்கோம். அப்ப இது நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் இருக்கவங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். புண்ணு சொறி சிரங்கு எந்த தோல் பிரச்சனையானாலும் நல்லா ஆகும். உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷம் அனுபவம்? சாமி தாத்தா காலத்துல இருந்து மஞ்ச காமாலைக்கு மருந்து கொடுப்பாங்க. ஓ பரம்பரை. ஆமா அப்புறம் எங்க மஞ்ச காமாலைக்கு ஆஸ்துமாவுக்கு அப்பெல்லாம் அவங்க வைத்தியம் இல்ல விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஆனா இதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தாத்தாவோட அப்பா பாட்டன் அவர் வந்து காய்ச்சலுக்கெல்லாம் அப்ப என்னன்னா இப்போ எனக்கு காய்ச்சல் உங்களுக்கு நல்லா இருக்கு, வாழை மட்டைய இப்படி எனக்கு உங்களுக்கு வச்சுக்குவாங்க, வச்சு உங்களோட வைப்ரேஷன் எனக்கு வரும். வாழை மட்டையில மட்டை அது வந்து அப்ப என்னன்னா உங்களுக்கு வேப்பிலையில பாடம் அடிப்பாங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லை, ஆனா உங்களுக்கு அடிப்பாங்க. நீங்க உங்ககிட்ட இருந்து எனக்கு பாஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. ஆமா வித்தியாசமா இருக்கு இது. ஆமா பண்ணும்போது இப்ப அது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப அது தாத்தாவோட முடிஞ்சு இல்ல பண்றாங்க. ஆனா யாரும் நம்புறது இல்லையா? நம்புறது இல்ல. ஆமா இல்ல இது ஏதோ ஒரு சயின்டிபிக்கோட ஏதாவது ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா என்ன அதுதான் என்னன்னா அது அந்த வாழைக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வேப்பிலை வந்து கிருமி நாசினி. அதுல வந்து பாடம் போடுவாங்க. உங்களுக்கு போடும்போது அது நேரடியா அதை தாங்கக்கூடிய சக்தியும் கூட நமக்கு இல்ல, அவ்வளவு உடம்பு இல்லை. அப்படின்னா உங்களுக்கு அடிச்சு உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு பாஸ் ஆகும். ஆமா நோயாளிக்கு பாஸ் ஆகி நல்லா வாங்க. சரி சரி சரி. எப்படி ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் கொடுக்குற மாதிரிதான் அந்த மாதிரிதான். இது வந்து சாமி சிகப்பு சந்தன சோப்பு, சிகப்பு சந்தன பொடியில. ஆமா அது சந்தன பொடி வந்து கடையில விக்குது. சிகப்புலயே கிடைக்குதுங்களா? ஆமா சிகப்பு சந்தனம் கிடைக்குது. ஓ சரி சரி. ஆமா கேரளாவுல அதிகமா கிடைக்கும். ஓகே ஓகே. அதுல என்ன மருத்துவ குணம்? அது என்னன்னா உடம்புக்கு அது இந்த மாதிரிதான் தோல் சம்பந்தப்பட்டது. ஆமா குளிர்ச்சி பிளஸ் நல்ல மெருகேத்தும் சந்தனம். குளிர்ச்சி வேற, நல்ல உடம்பு குளிர்ச்சி, ஹீட்டான பாடி எல்லாம் ரொம்ப சம்மர் டைம்ல எல்லாம் சந்தனம் வெட்டி வேறு. ஆமா எல்லா இதுலயும் சோப்பு செய்யறோம். வெட்டி வேறு சோப்பு, சந்தன சோப்பு, மஞ்சள் சோப்பு, அப்புறம் ஆலிவிரா சோப்பு, குப்பை மேனி எல்லாம் எதுல கேட்டாலும் பண்ணி தருவோம். அதுதாங்க. அப்புறம் இன்னொன்னு அதே இப்போ நிறைய 100க்கு ஒரு 75 பேர் டை அடிக்கிறாங்க. கண்டிப்பா. ஆமா அதுக்கு வந்து ஒரு தீர்வு என்னன்னா இப்ப நம்ம கிட்ட நீலி அவரி மட்டும்தான் இருக்குது. அப்ப இன்னொரு பொடி வந்து ஒரு ஏர் பேக் மாதிரிதான். மருதாணி கருவேப்பிலை இதே மாதிரி குப்பை மேனி இதெல்லாம் ஏன்னா வெறும் மருதாணி போட்டா ரெட் ஆயிரும். நம்ம அதெல்லாம் கலந்து ஒரு செம்பட்ட கலர் மாதிரி ஆகும். கரெக்ட் கரெக்ட். அப்புறம் அது கூட இதையும் சேர்த்தும் போது செம்பட்டை பிளஸ் ரொம்ப கருப்பாகாது, கருன்னு பெயிண்ட் மாதிரி ஆகாது, நார்மலா இருக்கும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது இப்போ எனக்கே வந்து 55 வயசு ஆச்சு. ஆனா என் கூட சேர்ந்தவங்க எல்லாமே ரொம்ப நரைச்சு போச்சு. நம்ம இது கொஞ்சம் இதுதான் டைய அப்ப அடிக்க ஆரம்பிச்சிருந்தா என்னோட முடியும் ஃபுல்லா நரைச்சிருக்கும். ஆமா ரொம்ப கருப்பாகணும்னு எதிர்பார்க்க கூடாது, ஒரு அளவுக்கு நார்மலா இருக்கும். அப்புறம் முடி நரைக்கிறது கொஞ்சம் தள்ளி போடும். ஆமா இது எந்த பக்க வேலையும் இல்லையே. ஆமா இது வந்து தாகமுத்தி கேரளாவில் அதிகமா பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பட்டை தான், கருங்காலி பட்டை, அப்புறம் நன்னாரி வேறு, வெட்டி வேறு, நெல்லிக்காய் இலை பொடி, அப்ப இதெல்லாமே கலந்து இருக்குது. அப்ப தண்ணி காய குடி தண்ணீர் காய வைக்கும் போது இதே 2 போட்டு காய வச்சோம்னா நமக்கு வந்து அதிகமா இப்போ தண்ணி ஒரு அளவுக்கு தான் தண்ணி குடிக்கணும்.
உடம்பு தண்ணி ஆகுதுன்னு 3 லிட்டர் 4 லிட்டர் குடித்தாலும் அது இதுதான். இது நம்ம இது 1 கிளாஸ் 2 கிளாஸ் குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ நம்ம தாகத்தை தீர்க்கும், தாகமுத்து. ஆமா, மருத்துவ குணம் நிறைஞ்சது இது. அதே மாதிரி சாமி நாங்க ஊறுகாய் ஐட்டமும் தயாரிக்கிறோம். ஆமா, நாங்க என்னன்னா ஃபுல்லா நல்லெண்ணெயில தான். சரி சரி. ஆமா, நல்லெண்ணெய் தான். அந்த இதெல்லாம் போடுறது இல்ல, கெமிக்கல் இது போடுறது இல்ல. அப்ப பூண்டு ஊறுகாய், நார்த்தங்காய், கொழுமிச்சங்காய், அப்புறம் பெரண்டை தொக்கு, பெரண்டை தொக்கு, பெரண்டை எல்லாம் எலும்புக்கு ரொம்ப மாதிரி இருக்கும். கருவேப்பிலை தொக்கு, புதினா தொக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணித்தர. இப்ப எல்லாம் வித்துருச்சு, ஒண்ணுதான் இருக்குது. சரி சரி சரி. ஓகே 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 ஓகே. நீங்க தயாரிச்சு வரதா அடிக்கடி வித்துரும் இல்லைங்களா? ரெகுலர் கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, நேத்து நம்ம தங்கச்சி வீட்டுல ஒரு விசேஷம். எல்லாமே வாங்கினவங்க எல்லாம் தோட்டத்துக்காரர் தான். அவங்க வீட்டுல எல்லாமே இருக்குது, ஆனா செய்ய தெரியாத நேரம் இல்ல. சரி 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 சரி. எப்படி அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சாப்பிட்டு இல்ல, அவங்க முதல்ல கொடுத்துருக்கேன். அதனால அவங்களா கேட்டு ஆமா வரும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்ட்டு. சரி சரி சரி. அவங்களுக்கு அந்த இப்ப மாங்காய்னாலும் மாங்காயும் பண்ணி கொடுத்துருவீங்க, நெல்லிக்காய்னாலும் நெல்லிக்காயும் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, இப்ப மாங்காய் எலுமிச்சங்காய் கூட அதிகம், அது நார்மலா எல்லாத்துக்கும் கிடைக்கும். கொழுமிச்சங்காய், அப்புறம் நார்த்தங்காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா, பூண்டு இதெல்லாம் தோட்டத்திலேயே போய் எடுத்துட்டு வரோம். ஆமா, சத்தியமங்கலத்து பக்கம் வந்து தோட்டத்திலேயே எடுத்துட்டு வரோம். சரி சரி. ஓ, அந்த மார்க்கெட்ல வாங்குறதுல டைரக்டாவே தோட்டத்துல. ஓகே ஓகே. ஆமா, நம்ம அங்கன்னா நமக்கு கொஞ்சம் இதா கிடைக்கும். சரி சரி சரி. அவங்க மார்க்கெட்ல 2-3 கை மாறி வரும்போது நமக்கு கட்டுப்படி ஆகாது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. அதனால நம்ம கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் ரேட் கம்மியா கொடுக்கலாம் இல்லீங்களா? கொடுக்கலாம், கம்மியா கொடுக்கலாம். நம்மளே தோட்டத்துல பொரிச்சுக்கலாம். அதுக்கு தான். அதுதான். உண்மையில ஒரு ஜோதிடர் தான். ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரி சரி சரி. ஆமா, ஜாதகம் பார்ப்பேன். இப்ப என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, பிறக்கும்போது அந்த காலத்துல எப்படியோ இது பண்ணாங்க. இப்ப வந்து ராசி நட்சத்திரம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஆமா, அந்த நட்சத்திரம் ராசி பேர் அதுலதான் அவங்க பேரே வைக்கிறாங்க. ஆமா ஆமா, அது பேர் வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, சில என்ன காரணம்னு தெரியாது, எல்லாம் உழைப்பு போடுவாங்க, நம்ம முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க இருப்பாங்க. அப்ப என்னன்னா, நீங்க ஜாதகம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு வருவாங்க. அப்ப வரும்போது என்னன்னா, இப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமான ஜோதிடர்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க உள்ள வர்றாங்க, உள்ள வர்ற டைம் வந்து நான் குறிச்சு வச்சுக்குவேன். ஓ, அதுக்கு ஒரு நேரம். ஆமா ஆமா, ஓரை ஓரை. அப்ப ஒரு டயத்துல உள்ள வரும், நமக்கு அதுல ஒரு 50% தெரியும், இந்த இதுக்குதான் வர்றாங்க. ஒரு சுக்கிர ஓரைனா ஒரு பொருத்தம் பாக்குறதுக்கு வருவாங்க. ஒரு சூரிய ஓரையில வரும்போது அப்பனை பத்தி கேக்குறதுக்கு, இல்ல அரசாங்க உத்தியோகத்தை பத்தி கேக்குறதுக்கு வர்றாங்க. ஒரு செவ்வாய் ஓரையில ஒருத்தர் உள்ள வந்தாங்கன்னா சண்டை சச்சரவு அடிதடி போட்டு வந்திருக்கிறாங்களா, இல்லைன்னா ஏதோ உடல் நோயோட வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஜாதகத்தை மட்டும் இல்ல, வர டைம் இருக்கு. ஆமா, வர டைம் பாத்துக்குவோம். இப்ப நான் வந்த டைம் கரெக்ட்டுங்களா? இப்ப நான் நீங்க வந்த டைம் நான் நோட் பண்ணல. அப்படியா? சரி 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 சரி. ஓகே 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 ஓகே. அது அப்புறம் அவங்க உட்கார்ற பொசிஷன், போட்டிருக்கிற ட்ரெஸ் இப்படி பண்ணுவாங்க, இப்படி ஏதோ ஒன்று தொடுவாங்க. ஓகே ஓகே, அத கொஞ்சம் நோட் பண்ணணும். அப்புறம் நான் அதுக்கப்புறம் ஜாதகம் போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க கையால எனக்கு உண்மையா ஒரு தெய்வீக அருள்னு சொல்றது இல்ல, அந்த எனக்கு ஜோதிடத்துக்கு பக்க பலமா இருக்கிறது தாம்பூலம், வெத்தலையில தான் பாக்குறேன். நான் ஜோதிடம் பாப்பேன், இதெல்லாமே பாத்துக்கிறேன். அவங்க கையால ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு பார்த்தோம்னா, அது 12 வெத்தலை கணக்கு நமக்கு. ஒவ்வொரு வெத்தலை, முதல் வெத்தலையில இருந்து ஆரம்பிச்சு அவங்க குடும்பம், அவங்களோட வருமானம், ஆயுசு, தொழில் எல்லாமே, வீடு எப்படி இருக்கு, கணவனு ஓரளவுக்கு அதுல தெரிஞ்சிடும். இது ஆமா, இது அதுதான் அந்த அந்த வெத்தலை தான் நமக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து எனக்கு சொல்லுது. சரி சரி. பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா இந்த படத்துல எல்லாம் பாத்துருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா மை போட்டு பாக்குறது, மை போட்டு பாக்குறது இல்ல. இது வந்து இந்த வெத்தலையில வச்சு நீங்க வெத்தலை எண்ணிக்கை, வெத்தலையோட
அமைப்பு அவங்க குடுக்கறத வச்சு நீங்க வந்து இது பண்றீங்க. ஆமா, அந்த 12 வெத்தலை இல்லீங்களா? 12 வெத்தலைக்கு மேல வேணும். ஓ சரி சரி சரி. ஒரு 7 வெத்தலை 8 வெத்தலைன்னாங்கன்னா அப்புறம் மறுபடியும் 8வது வெத்தலை 9வது வெத்தலை மறுபடியும் 1வது வெத்தலையா இருந்து அந்த 12 12 வச்சு நீங்க இது பண்ணிக்கிறது. வயசானவங்க வருவாங்க, 2 தடவை நடக்க முடியாதுமாம்பாங்க. சரி சரி சரி. அதே வச்சு நம்ம பண்ணிக்குவோம். ஓகே ஓகே ஓகே. நம்ம கடவுள்ல ஒரு அளவுக்கு ஒரு வழிகாட்டி. ஓகே ஓகே. இப்போ நம்ம இத பாக்குற வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? என்னன்னா நம்ம ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தாய் தகப்பனை யாரா இருந்தாலுமே தாய் தகப்பனை வந்து அவங்க நல்லா பார்த்துட்டாவே நம்ம எந்த ஜோதிடம் எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா அந்த அந்த ஆசீர்வாதமே நம்மளுக்கு. ஆமா கண்டிப்பா. தன் தாய் தகப்பன் நல்லா பாத்துட்டாங்கன்னா அதே வந்து பெரிய பெரிய புண்ணியம். அதுதான் நானா இருந்தாலும் சரி, நீங்க 1000 கோயிலுக்கு போய் ஒரு 100 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணாலும் பயன் கிடையாது. கண்டிப்பா. ஆமா, நீங்க எத்தனை அன்னதானம் போட்டாலும் பயன் கிடையாது. முதியோர் இல்லத்துக்கு இது பண்ணாலும் பயன் கிடையாது. உங்க வீட்டுல கஞ்சி இருந்தாங்க கூட தன் தாயை வச்சு யாரு காப்பாத்துறாங்களோ அவன் தான் உண்மையான ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் உண்மையான ஒரு மனிதன். நீங்க நான் அதை இன்னொரு குறிப்பு சொல்ல விரும்புறேன். நான் 2 மாசத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான் போயிருந்தேன். சேட்டுங்க வந்து கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு மூல முதல் காரணம் வந்து அவங்களோட அன்பு. எப்படின்னா அவங்க ஊர்ல ராஜஸ்தான்ல கோயில்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, தெய்வ வழிபாடு கம்மி. காலையில எழுந்த உடனே அந்த ஒரு வீட்டுல வந்து 20 பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் கூட்டு குடும்பம் வச்சுக்கிறாங்க. காலையில அத்தனை பேரு அந்த வீட்டுல இருக்கிற அதிகமான மூதாட்டி இருக்கிறாங்களா, வயதான மூதாட்டி, அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஆமா, அம்மாக்கு அந்த பாட்டிக்கு அளவோ அம்மாக்கு அளவோ அப்பாக்கு அளவோ காலையில எழுந்திரிச்சு தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவங்க இது பண்றாங்க. அதே மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் அந்த தாயை அவங்கள கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அவங்க எங்க போனாலும் சரி, வீல் சேர்லயாவது வயசானவங்கள கூட்டிட்டு தான் போவாங்க கோயிலுக்கு. எங்க இமாலயா போனாலும் சரி அவங்கள அந்த தோணியில தூக்கிட்டு தான் போவாங்களே தவிர வீட்டுல வயசானதை கிளவி அப்படின்னு இதே பண்ண மாட்டாங்க. அது தாய் தகப்பன. அதே மாதிரி பிற உயிரினங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சாங்கன்னா அந்த வீதியில இருக்கிற நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு சப்பாத்தி போட்டுட்டு தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்லயும். அவங்க ஒரு வீதின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 தொட்டி வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பசுவுக்கு, அதுக்கு தண்ணி ஊத்துறது இது பண்றது. ஒண்ணு வந்து காகத்துக்கு, புறா அதிகமா இருக்கும். அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, உயிர்களை கொல்ல மாட்டாங்க. புறா அதிகமா அவங்க ஊர்ல இருக்கும். புறாவுக்கு தானியங்கள் போடுவாங்க. அப்புறம் ஒண்ணு வந்து நாய்க்கு, ஒண்ணு வந்து பசுவுக்கு, அப்புறம் இன்னொன்னு வந்து குரங்குகளுக்கு தண்ணி ரொட்டி இதெல்லாம். அப்போ பிற உயிரினத்தை மதிக்கிறாங்க, தன் தாய் தகப்பனை மதிக்கிறாங்க. அவங்க எந்த ஜோதிடம் பாக்குறது இல்ல, எந்த கோயிலுக்கு போறது இல்ல, மாலை போடுறது இல்ல. தான் வேலை உண்டு அவங்க உண்டுன்ட்டு அவங்க இருக்காங்க. அவன் கோடீஸ்வரனா நான் அதை அங்க போய் நான் தெரிஞ்சுட்டேன். கோயிலு ஜோதிடம் அங்க இங்கன்னு போறோம், அதெல்லாம் வேஸ்ட். நானே ஜோதிடமே சொல்றேன் பாருங்க. ஜாதகம் பாக்குறது, கோயிலுக்கு கோயிலுக்கு போ, ஜாதகம் பாரு வேண்டாங்கள, உன் தாய் தகப்பனை நீ பாரு. அதுதான் நான் அவங்களோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நீ கோடீஸ்வரன் ஆவேன். என்னன்னா இப்போ அண்ணனை நல்லா பாக்குது அம்மா, என்னைய நீ பாக்காட்டி பரவாயில்ல, நீ பாரு சொத்து அவனுக்கு அதிகமா கொடுத்தா பரவாயில்ல. உன் அப்பா அம்மா தான் உனக்கு சொத்து. அவங்கிட்ட சொத்து இருக்கட்டும் 10 ஏக்கரா, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்பா அம்மா உங்ககிட்ட இருந்தாங்கன்னா நீதான் கோடீஸ்வரன். கண்டிப்பா. ஆமா, இதை ஃபாலோ பண்ணாங்கன்னே போதும். அதுதான் மக்களுக்கு சொல்றது. ரொம்ப ரொம்ப நன்றி, அழகா சொன்னீங்க ஆண்டி. சோ கண்டிப்பா பாக்குறவங்க கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸை வந்து ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா பண்ண வேணாம்னு ஒரு நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க எங்களுக்கு. இந்த பக்கத்துல ப்ராடக்ட் இதை வச்சிருக்கீங்க. ஆமாட்டாங்க ஜோதிடம் பார்க்க வர்றாங்க. அப்ப என்னன்னா அந்த அது வெத்தலை பாக்குறேன்னு சொல்றீங்க. அந்த வீட்டுல வந்து அவசகுணமான சொற்களை அதிகமா பயன்படுத்தி, எனக்கு கடன் இருக்குது, சனின்னு அப்படி இப்படி அபசகுணமான அதிகமா பயன்படுத்தி அந்த வீடு வந்து வைப்ரேஷன் இழந்திருக்கும். அப்ப என்னன்னா அவங்க சாம்பிராணி புகை போடும்போது இது வந்து
வெண்கடுகு, வெள்ளை கடுகு. ஓ சரி சரி ஆண்டி. அப்போ இது வந்து மருதாணி விதை. சரி சரி. அப்புறம் இது வந்து நாய் வேலை கடுகு. நாய் வேலை கடுகு. கடுகு நல் வேலைன்னு சொல்லுவாங்க, நாய் வேலைன்னு சொல்லுவாங்க. சரி சரி ஆண்டி. அப்போ இவங்க இந்த மூலிகை எல்லாம் பொடிச்சு சாம்பிராணிக்குள்ள போட்டுட்டு தினமும் நெய் தீபம் ஏத்தி வந்தாங்கன்னா அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைப்ரேஷன் வரும். வந்து இவங்களோட மைண்ட் அந்த இவங்க தன்னாலேயே அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது தவிர்ப்பாங்க. ஓகே 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 ஆண்டி. சூப்பர் 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 ஆண்டி. ஸோ கண்டிப்பா நம்ம மக்கள் வந்து இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்குவாங்க நம்புறேன். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இதுல கொடுத்துருங்க ஆண்டி. கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பா வந்தா நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாங்களா சிறப்பா. ரொம்ப நன்றிங்க ஆண்டி. சரிங்க.